Hi everyone. ஒரு ஹேபிட்டை நம்ம பில்ட் பண்ணுறப்போ எப்படி ஈஸியாக ஃபெயில் ஆகிடும்னா ஒரு சில ரீசன்ஸால தான். லைக் பில்டிங் அன் ஹேபிட் இஸ் ஸோ ஹார்ட், ஸோ டஃப். யூ நீட் டு புஷ் யூர் செல்ஃப் அ லாட். ஆல்சோ இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் யுவர் ரொட்டீன். இனிஷியலாக நம்ம ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்போம். ஸோ ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம டிசிப்ளைண்டாக இருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் நம்ம எங்கே ஃபெயில் ஆகிடும்னா டிசைன்னு ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டோம். டிசைன்னா எப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறப்போ உங்கள் சரௌண்டிங்கில் நிறைய விஷயம் அதை ரெசிஸ்ட் பண்ணணும். லைக் நீங்கள் ஒரு பிரியாணி பர்சனாக இருந்தால் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்க நிறைய பேர் பிரியாணி சாப்பிட்டே இருக்காங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா டிசிப்ளின் இஸ் அபவுட் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு. பட் செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். பட் அது ஒரு ஸ்டேஜ் போகிற வரையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணுறப்போ அது நம்ம ஈஸியாக பண்ணால் தான் நம்ம அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவோமே. ஸோ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற பர்சனாக இருந்தால் எப்போ பாரு உங்கள் கையில் மொபைல் வச்சுட்டு அதில் மெசேஜ் டோன் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். மேபி ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். பட் இந்த இனிஷியல் ஸ்டேஜ் நீங்கள் அது ரொம்ப ஈஸியாக தான் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அந்த ஹேபிட்லேருந்து வெளில வர மாட்டீங்க சீக்கிரமாக. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பேன்றதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு என்னென்ன விஷயம்லாம் அந்த ஹேபிட்டை உங்கள் கிட்டேருந்து தடுக்குதுன்றதை கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் உங்கள் லைஃப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் ஃபேஸில் ரொம்ப ஈஸியாகவே அந்த ஹேபிட்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் இது எல்லாமே உங்கள் சரௌண்டிங்கில் இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருப்பீங்க.